காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். ஹாய் டியர்ஸ், ஹாப்பி சண்டே டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி முறை மொமெண்ட் சீரிஸ் போட்டிருக்கேன். முறை மொமெண்ட் சீரீஸோட 3rd எபிசோட். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து இன்ட்ரொடக்ஷனில் போச்சு. இப்போது 3வது எபிசோட் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே டியர்ஸ், முறை மொமெண்ட் சீரிஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்குதான் குழம்பு மாதிரி இருக்கு. அதுவும் இந்த மீன் குழம்பு அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. ஆமா, பொரிச்ச மீன் இல்லை. ஏ பாரு, நேற்று நாடி குழம்பு நல்லா இருந்தது. ஏது நேற்று குழம்பு நல்லா இருந்தது பார்த்தல? உன் கண்ணு தெரியுதா இல்லையா? தட்டில் பாரு, மீன் முழு சுமசா இருக்கும். அந்த பொரிச்ச மீனை வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், தட்டுக்கே ஒரு அழகு வந்திருக்கும். அப்படி இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சோத்துல சாம்பார், மோர், ரசம்னு இங்கே பாரு. இந்த மாதிரிலாம் இதுவுமே எனக்கு கூட இருக்காதுங்க. இது மாதிரி மட்டும் போடுங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, நண்டு குழம்பு, எறா சொல்றான்னு அப்படி வகை வகையை ஆக்கி போடுங்க. அதை விட்டுட்டு பருப்பு, சாம்பார், ரசம், மோர், தொக்குன்னு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டே வந்துடாத. பார்க்கவே கண்ணு கூசுது. எல்லாம் ஓகே தான். சோறு, மீன் குழம்பு, சொரா புட்டுன்னு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன சின்னதாக மனசு வருத்தம். வருத்தமா? என்னடி வருத்தம்? அதான் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு இருக்கு. மீன் குழம்புனா நீ உயிரையே விட்டுருவேன். அப்புறம் என்னடி வருத்தம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான். மீன் குழம்புனா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா எனக்கு பிடிச்ச மீன் நீ சங்கரா மீன் போட்டு குழம்பு வச்சு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை. இது என்னமோ விரால் மீனா சொரால் மீன் வச்சிருக்கீங்க. சங்கரா மீன் குழம்பு வச்சு அதையே அப்படியே 2 துண்டா பொரிச்சு எடுத்துட்டு வந்து வச்சா அப்பப்பா 4 தட்டு சோறு உள்ள போகும் பாத்துக்க. அது சரி, இப்ப மேடம் கம்மியா சாப்பிட்டுருக்கதா ஃபீலிங். ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம், நீ எப்படி இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ற? அப்படியே நிறைய சாப்பிட்டாலும் இப்படியே ஒல்லியாவே இருக்க. அடி பாவியக்கா, கண்ணு வைக்காது கொல்லி கண்ணுக்காரி. ஆமா, இப்ப நான் கம்மியா தான் சாப்பிட்டுருக்கேன் பாரு. இவ்வளவு நேரத்துக்கு 2 தட்டு சோறு தான் தின்னுருக்கேன் நானு. எனக்கு பிடிக்காத மீனை போட்டு குழம்பு வச்சு என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட வச்சுட்டீங்களா? உன்னையும் அம்மாவையும் வச்சுக்கிறேன் ஒரு நாள். ஆமா, நீ ஏன் சாப்பிட்றதே இல்லைன்னு நான் எனக்கு அது கேட்கறேன். என்னை பார்த்து ஏன் இவ்வளவு சாப்பிட்றேன்னு கேட்கறேன். நீ எல்லாம் ஒரு அக்கா கறியாடி. தப்புதான் பாரு, தெரியாம கேட்டுட்டேன். சரி விடு, இன்னொரு தட்டு சோறு போடவா? இன்னொரு தட்டா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதை சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்டு வயிற்றுல இடம் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கேன், போடு. அது சரி, ஒரு பேச்சுக்கு தாண்டி கேட்டேன். உண்மையாவே போட்டு சொல்கிறேன். என்ன பேச்சுக்கு கேட்டியோ மூச்சுக்கு கேட்டியோ அதை விடு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டி பார்த்தா தெரியலையா? பூ கட்டிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்து பூ தான் பறிச்சானா, அதை கட்டி வச்சா நாளைக்கு காலேஜுக்கு வச்சுட்டு போலாம்ல. ஐயோ அக்கா, நீ ஏன் கதை இப்படி இருக்க? மூஞ்ச பாரு, எப்படி இருக்க பாரு. ஏண்டி நல்லா தானே இருக்கேன், எல்லாரும் என்ன அழகா தானே இருக்கேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் ஏன் இப்படி சொல்ற? அக்கா ஆமா, என்னக்கா இது? காதல தோடு, மாட்டிலே நெட்டில நெட்டி சுட்டி, தலை நிறைய பூவு, தாவணி, பாவாடை, என்னக்கா இதெல்லாம்? பட்டிக்காடு மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கேன். ஏண்டி இதெல்லாம் போட்டா காலேஜ் படிக்க கூடாதா? அக்கா இச்சித்து, உனக்கு மண்ணில் மசாலா இருக்கா இல்லையா? ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? அழகா ஸ்டைலாம் சுடிதாரோ இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டோ டிஷர்ட்டோ அந்த மாதிரியா போட்டுக்கணும். ஒரு மாதிரி கெத்தா ஒரு பேகை மாட்டிக்கிட்டேன் அப்படி போகணும். ஆனால் நீயே இருக்கீங்க பாவடை, தாவணி, தலை நிறைய பூவு, மாட்டிலே கம்மல், தோடு. ஐயோ போத கைக்கு நெத்தியில் நெட்டி சுட்டி அப்படியே பட்டிக்காடு மாதிரியே இருக்கேன். என்ன எஜமான் பட்டில் வர மீனான்னு நினைப்போம் மனசுக்குள்ள. ஏண்டி அப்படி சொல்கிறேன்? அம்மா தான் இதெல்லாம் போட்டுக்கோ, அப்பதான் பொண்ணா லட்சணமா இருப்பேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திடீர்னு வந்தாலும் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அம்மா தாண்டி போட்டுக்க சொன்னாங்க. அம்மா சொல்றதும் சரிதானே? திடீர்னு எப்ப வேணாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலாம்ல. அது சரி, அப்போ எப்ப எப்பன்னா நீ வீட்டுல இருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்ததும் மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவன் கூட கிளம்பி போயிடுவேன். அப்போ நாங்களும் உனக்கு முக்கியம் இல்லை. என்னை விட்டு போறேன், அம்மா விட்டு போறேன்னு உனக்கு ஃபீலிங்ஸ் தான் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியாக்கா? என்னடி பாரு, ஏன் இப்படி எல்லாம் கேட்குறேன்? அப்புறம் என்னக்கா, எங்களை விட்டு போறேன்னு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம வந்தா இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நீயும் அலங்கார பொம்மை மாதிரி ரெடி ஆகி நிக்கிற. பாரு, நான் என்ன பண்ணேன்? அம்மா தானே இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அம்மா சொன்ன அப்படியே செய்வியா? உனக்குன்னு சொந்தமா மூளையே இல்லையா? சரி அதை விடு. அம்மா பாக்குற மாப்பிள்ளை பிடிக்குமா இல்ல அந்த பார்வதி கிழவி அது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுல உனக்கு எது இஷ்டமா?
அம்மா என்ன சொல்றாங்க அதுபடி கேட்டுப்பேன் பாரு. அக்கா உனக்கு சொந்தமா மூளையே இல்லையாக்கா? இதுதான் வேணும்னு நீ வாய் திறந்து கேட்கவே மாட்டியா? எதுக்குடி நான் வாய் திறந்து கேட்கணும்? எனக்கு இது கொடுத்தா நல்லதுன்னு அம்மாக்கு தெரியும்ல. இது வரைக்கும் அம்மா எனக்கு அப்படிதானே கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடு செஞ்சு வச்சா நமக்கு பிடிக்கும்னு அம்மா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நமக்கு பிடிக்கும்னு அம்மா பார்த்து பார்த்து எடுத்து தராங்க. இந்த ஜுவல்ஸ் போட்டால் அவளுக்கு நல்லா இருக்கும்னு அம்மா பார்த்து பார்த்து எடுத்து தராங்க. இந்த படிப்பு படிக்க வச்சா அவள் நல்லா படித்து ஆளாவான்னு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் அம்மாக்கு தெரியும் போது நமக்கு இப்படி ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு அம்மாக்கு தெரியாதா என்ன? அப்போ அம்மா பார்த்து வைப்பாங்கல்ல, அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க. அது போதும்ல நமக்கு. அடைக்கிருக்கு கூமட்டிங்க. நமக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம தான் வாயை திறந்து கேட்கணும். அது போல உனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னா எனக்கு இதுதாம்மா பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே அம்மா சொன்னா சரிதான், அம்மா சொன்னா சரிதான்னு அப்படியே கேட்டு தலையாட்டி நீங்க வளர்ந்துட்டேன். உன்னை பார்த்து என்னையும் அப்படியே ஆடணும்னு சொல்லிட்டு தலையாட சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன். இப்போ என்ன பாரு பண்ண சொல்றேன்? பாட்டி சொன்ன மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? உனக்கு தைரியத்தை வர வச்சா நீ என்னடா இங்கேருந்து போய் அங்கதான் உன் கண்ணு போகும் போல இருக்கு. இங்க பாரு, இந்த நினைப்பெல்லாம் வச்சுக்காத. அந்த குடும்பத்துல போய் வாழணுங்கிற நினைப்பு மனசுல வச்சுக்காத. அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாது. இதுல அந்த ஆள் கட்டிக்க போறியாமா? கட்டிக்கோ. உனக்கெல்லாம் அறிவில்லையாக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. நமக்கு சேர வேண்டிய சொத்து மொத்தத்தையும் சுருட்டி வச்சிருக்க அந்த குடும்பம். ஆனா நீ அந்த குடும்பத்துல போய் வாழ போறிய உனக்கு மனசுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கும். மாமா அத்தை தானே அப்படி? ஈஸ்வர் மாமா அப்படி இல்லைல்ல. ஏ சித்து, அப்போ உனக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கு அப்படிதானே? அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு அம்மா எது சொல்றாங்களோ அதுதான். எனக்கெல்லாம் அந்த நினைப்பு எதுவும் இல்லை. பாட்டி தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. அம்மா எது சொல்றாங்களோ அதுதான் செய்வேன். அப்போ அம்மா அந்த ஆளை கட்டிக்க சொன்னா நீங்க சரின்னு சொல்றியா? ஆமா, அம்மா கட்டிக்கோன்னு சொன்னா நானே கட்டிப்பேன். அக்கா மரமேடா உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அந்த குடும்பத்தை போய் வாழணும் தயவு செஞ்சு நினைக்காத. அந்த குடும்பத்துக்குள்ள நீ போனேன்னு வச்சுக்கேன், அந்த ராட்சசி இருக்க பாரு, அந்த ரத்த கோட்டேரி, அதுவும் ரத்தத்தை மொத்தத்தையும் உறிஞ்சி நம்ம குடும்பத்தையும் மொத்தமா சீரழிக்க தான் பார்க்கும். இங்க பாருக்கா, தயவு செஞ்சு அந்த குடும்பத்துல போய் வாழணும்னு நான் கண்ணவளை கூட நினைக்காதக்கா. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அதுவும் நீ இருக்கிறது சாந்தத்துக்கு அதுதான் அந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரை உன்னை உறிஞ்சி எடுத்துருவாங்கக்கா. வேண்டாக்கா, உனக்கு அந்த குடும்பம் வேணாக்கா. ஆரு, நீ ஏன் பாரு அவங்க மேல இவ்வளவு கோவமா இருக்க? அப்புறம் கோவப்படாம நம்ம அப்பா நம்ம வீட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம அம்மாக்கு துணையா அந்த ஆள் வந்தோம். ஆனா கேளு, அந்த ஆள் நமக்கு தாய் மாமனாமா. ஒரு நாளாவது நம்மளை பார்த்து நமக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருப்பான் அந்த ஆளு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுலயும் அந்த பொம்பளை அப்பப்பா நம்ம கிட்ட இருக்கிறத புடிங்கிட்டு போறதுக்கு தான் வருமே. இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கணும்னு நினைக்குது. அப்படிதானே நமக்கு சேர வேண்டிய சொத்து மொத்தத்தையும் அதுங்களே வச்சுட்டு இருக்குங்க. ஏதோ பார்வதி பாட்டி இருக்கிறதுனால அந்த சொத்து இன்னும் அவங்க பேருக்கு போகாம இருக்கு. பாட்டி மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கேன், மொத்த சொத்தையும் சுருட்டிக்கணுமா தெரியுமா? ஆமா பாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அத்தையும் மாமா மட்டும் தானே அப்படி இருக்காங்க. அந்த குடும்பத்துல அத்தையும் மாமா மட்டும்தான் நம்மளை பிடிக்காத மாதிரி இருக்காங்க. ஆனா பார்வதி பாட்டி அப்படி இல்லைல்ல. நமக்கு எதனா ஒண்ணுனா நமக்கு வந்து ஓடி வந்து என்ன ஏதுன்னு எடுத்து போட்டு செய்யறது நம்ம பார்வதி பாட்டி தானே. நம்மளை அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டுமா, முத்து பாண்டி மாமா, ஈஸ்வர பாண்டி மாமா, ராஜபாண்டி மாமா, இவங்க எல்லாரும் நமக்கு எவ்வளவு பக்கபலமா இருக்காங்க. இப்ப வரைக்கும் அம்மா தைரியமா இருக்காங்கன்னா இவங்க எல்லாரோட பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே தைரியமா இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ தெரியணும், அந்த குடும்பத்துக்கு நீ போறது எனக்கு பிடிக்கல. இங்க பாருக்கா, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அந்த குடும்பத்துல போய் வாழணுன்ற நினைப்ப தயவு செஞ்சு அழிச்சிடு. பார்வதி பாட்டி நமக்கு ஏதாவது சும்மா எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காதா, சரியா? அப்புறம் நீ சொன்னதெல்லாம் சரிதான். முத்து பாண்டி மாமா, ஆமா முத்து பாண்டி மாமா நமக்கு எதனா ஒண்ணுன்னா முன்ன வந்து நிற்பாரு. நீ எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா அவர் முதல்ல வாங்கி கொடுத்து தான் மறுவேலையை பார்ப்பாரு. அப்புறம் ராஜபாண்டி, அவனையும் சொல்றியா? அவனும் நல்லவன் தான். அவனை கூட ஒரு கரையில ஏத்துப்பேன். ஆனா இந்த ஈஸ்வரன் அந்த ஆளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. அந்த ஆள் இருக்கிறதுலயே முசுடு மோரட என்ன சொல்றதுன்னு தெரியணும். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இருக்கா?
ஏண்டி உனக்கு ஈஸ்வர மாமா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது? அவரு நல்ல மாமா தாண்டி. நீ எப்ப பார்த்தாலும் அவர் மட்டுமே திட்டிட்டு இருக்க. நல்ல மாமா நல்ல மாமா நல்ல மாமா. இங்க பாரு, சும்மா இருந்தாலும் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்காத. அது மாதிரி சொல்லாத, எனக்கு கூட கொட்டு கோவம் வருது. முத்து மாமா கூட மாமான்னு சொல்லி ஏத்துக்கிறேன். ஓ ராஜபாண்டிய கூட மாமான்னு சொல்லி ஏத்துக்கிறேன். ஆனா இந்த ஆளை மட்டும் அந்த மாதிரி சொல்லாத. இந்த ஆள் என்ன நிறைய கடுப்பேத்தி பார்த்துருக்கோம். இங்க பாரு, நான் சொன்னதான். சும்மா வள வள கேட்க இல்லை கேட்காதா. உங்ககிட்ட பேசி பேசி வயிறு காலி ஆயிடுச்சு. சரிங்களா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட பசிக்குது. அரதி, உன்னை பார்த்துட்டு போலான்னு மட்டும்தான் நினைச்சு வந்தேன். ஆனா வந்த இடத்துல உன் குடும்பத்தையும் மொத்த பெரியும் பார்த்தேன். உன் குடும்பத்தை பத்தி நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு மனசு நிறைவா இருக்கு. சொல்ல வார்த்தையும் இல்லை. லட்சுமி, என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும். இப்ப நீ சொல், என்ன உன் கதை? நான் வந்ததுல நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒளிவு மறைவாவே பேசிட்டு இருக்கேன். என்னதான் உன் கதை? பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை பார்வதி. என் புருஷன் இருக்கும்போது சொத்து பத்துன்னு எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் போனாரு. ஆனா நான் தான் பிள்ளைங்க மேல உள்ள பாசத்துல ஆரம்பத்திலேயே பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுதான் தப்புன்னு நாள் போக போக காமிச்சுட்டானுங்க. அது சரி, எங்க சொத்துனா எங்க சொத்து பிரச்சனை தான் போல இருக்கு. அப்புறம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போறானுங்களா இல்ல? எங்க 3 பிள்ளைங்களை பெற்றேன். 3 பிள்ளைங்களை பெற்றேன். எந்த வீட்டுல சோறு தின்றதுன்னு தெரியாம என்னை விரட்டி அடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னடி சொல்ற? ஆமா பார்வதி, என்னை வச்சு சோறு போடுறதே பெரிய பாரமா நினைக்கிறானுங்க. யார் வீட்டுக்காவது போயிருந்தா மூத்த வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்க வந்திருக்கேன்? இளைய வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்க வந்திருக்கேன்? நடுவில் இருக்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, எப்ப பாரு இங்கே இருக்கணும். மருமகளுங்க மாறி மாறி என்ன பந்தாடுறாளுங்க. எனக்கும் போக்கடல பத்தியா, அதான் இப்படியா சுத்திக்கிட்டு கிடக்கேன். அது சரி, ஈடுபட்டு போயிடுங்க. பொண்டாட்டியை பேச விட்டுட்டு முந்தானி பிடிச்சி நின்றுட்டு இருப்பானுங்க. அதேதான், அவனுங்க வாயை திறந்து என் அம்மாடி, என் அம்மா இங்கதான் இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை 3 பேர்ல ஒருத்தன் கூட சொல்ல மாட்டானுங்க. பேர்ல தானே தப்பு இருக்கேன். பாசம் இருக்க வேண்டியதான் பிள்ளைங்க பேர்லாம். அதுக்காக பாசத்துல மொத்தத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிடக்கூடாது. சொத்து மொத்தத்தையும் எழுதி வச்சிடலாம். அதுக்காக தாண்டி என்னதான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆமா பார்வதி, நீ சொல்றது சரிதான். இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல இருக்கிற பெரிய மனுஷி இப்படிதான் இருக்கணும்னு உன்னை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இந்த ஒரு நாள்லயும் உன்னை பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். நம்ம கையில சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்க வரைக்கும் தான் நமக்கு மரியாதைன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தப்பு பண்ணிட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்கிட்ட மட்டும் நீ அப்ப பேசிருந்தேன் இவனுங்களுக்கு எவனுங்களுக்கும் எதையும் எழுதி கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். நானும் எழுதி வாங்கிக்கிட்டேன். உன்னை வச்சு பந்தாடுறாளுங்களா அவளுங்க? ஆமா, மருமகளும் மகனுங்களும் தான் அப்படி இருக்கானுங்களா? பேரம் பேத்திங்களா எப்படி? பேரம் பேத்திங்களா? அதெல்லாம் என் மருமகளுங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாளுங்க. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்தேன் பார்த்தியா, உன் மூத்த பேரை அந்த முத்துப்பாண்டி பொண்டாட்டியும் உன்கிட்ட எவ்வளோ பணிவா பவ்யமா நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கிறது, பாட்டி பாட்டின்னு உன் காலை சுற்றிக்கிட்டு கிடக்கிறது. அப்புறம் உன் 2வது பேரன் ஈஸ்வர பாண்டி, நீ சொன்ன ஒரு சொல் தட்டாமல் கேட்கறது. அப்புறம் நீ சொன்னிய அந்த சின்னவன் ராஜபாண்டி, மெட்ராஸில் இருந்தாலும் உன் பேச்சை கேட்டு நடப்பான்னு சொன்ன பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கு. அது என்ன பொண்ணு பெற்ற பேத்திங்களும் உன்னை பார்த்து பாட்டி பாட்டின்னு உன் காலை சுற்றி வராங்க பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்பிட்டு ஆசையாக இருக்கு. பேர பேத்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஆனால் எனக்கும் இருக்காங்களே. நான் போனாலே அம்மா கேள்வி வந்துருச்சுமா, சோத்துக்கு தாம்மா வந்திருக்கேன், போட்டு அனுப்புமா, இது வந்தாலே தலைவலிதாம்மா. வார்த்தைகள் கேட்கும்போது மனசு ரணமாகுது. என்னது லட்சுமி, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்கேன்? வேற என்னடி பண்றது? இவ்வளோ காலத்தை தள்ளிட்டோம். இன்னும் சொச்ச காலம் தான் இருக்க போறோம். 1 வருஷமோ 2 வருஷமோ. இந்த 2 வருஷம் நான் எங்கே போய் வாழ போறேன்? எனக்கு போக்கடனால இவங்க 3 பேர் காலத்துல சுற்றி வரணும். இவங்க 3 பேரும் ஏதோ கொடுக்கறதையும் போடுறதையும் தின்னுட்டு மூளையில இருந்துட்டு போக வேண்டியதுதான். முன்னாடி பேசுற நீ போட்ட பிச்சைல தான் அதுங்க 3 வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அதுங்க உனக்கு ஏதாவது பிச்சை போடுமாமா? இங்க பாரு, இதெல்லாம் நல்லா இல்லை. நான் வரேன், உன் வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன். ஐயோ வேணாம் பார்வதி, அதெல்லாம் எதுவும் வேணாம், விடு. நான் தான் சொன்னல, இவ்வளோ காலத்தை தனியாச்சு. இன்னும் சொச்ச காலம் தானே. இவ்வளோ நாள் சொர்ணம் இல்லாமல் வாழ்ந்தாச்சு. இன்னும் இருக்கிற நாட்களையும் சொர்ணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு சூடு சொர்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நான் அனாதை பண்ணணும். இப்போ எப்படி இருக்கணும், இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், கொல்லி போடவாது எனக்கு ஆள் இருக்கணும், அந்த சந்தோஷத்துல இருப்பேன். என்னடி லட்சுமி பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு, அப்படி ஒண்ணு நீ ஒன்று திறந்தாலும் போயிடலாம். இங்க பாரு, நீ பார்த்துட்டு வந்தவதான் உன் மருமகளுங்க. என்னமோ அவளுங்க என்னமோ அந்த வீட்டு மகாராணிங்க மாதிரியும் உன்னை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. இங்க பாரு, மாமியார் மருமகனா ஆகாதுதான் ஒரு வீட்டுல, மாமியார் மருமகனா ஆகாதுதான். அதுவும் வீடுன்னு இல்லை, எல்லா வீட்லயும் இதே கதை தான். ஏன் என் வீட்டுல இதே கதை தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக அவளுங்க என்னென்னமோ பேசுவாங்க, நம்ம வாங்கிட்டு இருக்கோமா? வேற என்ன பார்வதி பண்ண முடியும்? பிள்ளைங்களும் சரி, பேரன் பேத்திங்களும் சரி, அவளுங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தானே கேட்டு நடக்கிறாளுங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தி மட்டும் போய் நின்று போராட்டமா பண்ண முடியும்? அதான் சொல்றேன், விடு. என் காலம் அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் உன் குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன் பேரன் பேத்திங்களை பார்த்ததும் எனக்கு என் பேரன் பேத்திங்க ஞாபகம் வந்துருச்சு. இப்படியெல்லாம் நமக்கு இல்லையேன்னு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்னை பாட்டி பாட்டின்னு கூப்பிடும்போது எனக்கு மனசுக்கு நிறையவா இருந்தது. இன்னைக்கு லட்சுமி அம்மா கதை தான் எல்லார் வீட்லயும் நடக்குது. 1-2 வீட்டில் தான் தப்பி தவறி வேற மாதிரி நடந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாதுமா, விட்டு போமா. கஸ்தூரி விட்டு போக சொல்கிறேன்.
அவனுங்களை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு மனுஷனாக்கி அவனுங்களுக்கு கல்யாணம் காட்சி அதை இதனை பண்ணி வச்சோம். அவனுங்க இவ தலையில கையை வைப்பாளுங்க, இதை பார்த்துட்டு இருக்கணுமா? அவனுங்களுக்கு இல்லை, அவளுங்க கட்டி வந்திருக்காளுங்க பாரு, அவளுங்களுக்கும் ஏதாவது சுருக்கு தாங்க கொடுக்கணும். நம்ம இப்படி ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா உலகத்துல முக்காவாசி பேருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணுமா? இன்னைக்கு முக்காவாசி குடும்பங்க இந்த நிலைமையில தான் இருக்கேன். வெளியில ஏமா போறேன், நம்ம வீட்டுல எடுத்துக்கேன். அண்ணன் எப்படி இருந்தது, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அண்ணன் எப்படி இருக்கானு இதுலயே உனக்கு தெரியலையாமா? கஸ்தூரி, நம்ம வீட்டு கதையும் இதுதான் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு தான் நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு கணக்கு போட்டு வச்சிருக்கேனே. என் கணக்கு படி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், வந்திருக்கவளோட குடும்பி என் பேத்திங்க கையில இருக்கும். உனக்கு பல தடவை சொல்லிட்டேம்மா, இந்த எண்ணத்தை மாத்திக்கம்மா. நீ நினைக்கிற மாதிரி இது நடக்காதுமா. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்ணனையும் அண்ணியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நீ இப்படி பேசினா எப்படிமா? சரி, உன் ஆத்தாளை பத்தி உனக்கு நல்லா தெரியுங்களா? உன் ஆத்தா கணக்கு போட்டா அது எந்த இடத்துலையும் தப்பாகாது. இப்போ நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என் கணக்கு படி என் 2 பேத்திங்களும் அந்த வீட்டுக்கு வந்தா போதும். அதுலேயும் என் 2வது பேத்தி இருக்கா பாரு, பாரு என்னோட மறு ரூபம் அவ மட்டும் என் வீட்டுக்கு வந்தா போதும். என் மருமகளோட கொட்டத்தை எப்படி அடக்கணுமோ அடைக்கிறோம். நீ அமைதியாரு, சும்மா இது நடக்காது, இது ஆகாது, இது ஒத்து வராதுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். நீ அமைதியாரு. என்ன சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப மாதிரி தெரிய மாட்டேதுக்கா. நீ என்ன சாப்பாடு வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமா போடுறியா எனக்கு? அடுக்கு சட்டியில இந்த சாப்பாடு மொத்தத்தையும் போட்டுட்டேன். இனி சோறு வெடிச்சாதாண்டி அம்மாக்கு சாப்பாடு உண்டு. அவளை வச்சாம கணக்கு போட்டுட்டு இருக்க. அது சரி, நினைப்பதாம பொழப்ப கெடுக்க போகுது. அக்கா அக்கா கஸ்தூரி அக்கா, அதெல்லாம் நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. அம்மா வெளியில எவனும் கத்திட்டு கிடக்கா? இல்லையம்மா, யாருன்னு தெரியும். இருமா, நான் போய் பாத்துட்டு வரேன். அது யாருன்னு பாத்துட்டு வா. அக்கா கஸ்தூரி அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த வரேன்பா. கஸ்தூரி அக்கா வாங்கக்கா, சீக்கிரம். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வாங்கக்கா. அட சிவனேசா, சொல்லியா சிவனேசா, என்னையா வீட்டு பக்கம் வந்திருக்கேன்? என்னையா அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்லக்கா, அம்மா நான் எதுவும் சொல்லி அனுப்பலக்கா. அப்புறம் என்னையா, என்ன விஷயம் சொல்லியா? வீடு வரைக்கும் வந்திருக்கேன், என்னையா? அக்கா, உங்க பொண்ணு பார்வை கூட்டிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட வாங்கக்கா. அங்க பஞ்சாயத்து கூடி இருக்கு. உங்க பொண்ணு பேர்ல தான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்தா? என்னையா சிவனேசா சொல்றேன்? யாரு பார்வதியா? என்னையா பண்ண? என்னக்கா ஏதோ புதுசா கூப்பிடுற மாதிரி அதிர்ச்சியா கேக்குறீங்க? தினமும் இதெல்லாம் நடக்குது. உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆலமரத்துக்கு வந்துருங்கக்கா. என்ன பஞ்சாயத்துன்னா எனக்கு தெரியாது, தலைவருங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, அதான் வந்து கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியணும். ஒரு நாள் தவறாம பஞ்சாயத்துல வந்து நிக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணி வச்சாலும் தெரியணும், இன்னைக்கு என்ன ஏழைய கூட்டி வச்சாலும் தெரியணும். சரியா சிவனேசா, நீ முன்னாடி போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன். இல்லக்கா, உங்களை கையோடு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்க போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். இல்லையா சிவனேசா, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என் பொண்ணை கூப்பிட்டு வராமல இருக்க போறேன். நீ போய் நான் கூட்டிட்டு வரேன். அக்கா, உங்க பேர்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, உங்க பொண்ணு பேர்ல தான் நம்பிக்கை இல்லை. உங்க பொண்ணு எப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் இருந்து கையோட கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க கூட்டிட்டு வாங்கக்கா. சரியா, இரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன பண்ணி வச்சான்னு தெரியணும். ஏழரை கூட்டிக்கிட்டே இருக்கா அவ. அவளுக்கு என்ன கஸ்தூரி, யார் இது கூப்பிட்டது? யாருமா, பஞ்சாயத்துல இருந்தா வந்திருக்காங்களே. நம்ம வீட்டு சில்லு வண்டி இருக்கலாம், இன்னைக்கு ஏதோ கை வரிசை காமிச்சிருச்சு. என்ன பண்ணி வச்சான்னு தெரியணும். பஞ்சாயத்துல கூட்டம் அமைச்சிருக்காங்க. இவளை என்னதாமா பண்றது நானு? அது சரி, சில்லு வண்டி கை வரிசையை காட்டாம இருந்தா தானே அதிசயம். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒரு நாளும் திகில் மூவி பாக்குற மாதிரில இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. போ என் சில்லு வண்டி கூட்டிட்டு வா, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அமைதியா இருமா. நீயும் முத்து ஈஸ்வரன் நீங்க 3 பேரும் கொடுக்குற செல்லம் தான் இவளுக்கு இவ்வளவு ஆட்டத்தை கொடுக்குது. சரி இருமா, அவ என்ன பண்ணி வச்சான்னு தெரியல. அவளுக்கு இருக்கு திருட்டு கழுத. அவளும் அடி சும்மா கத்திட்டு கிடக்காது. என் பேத்தி ஒன்றும் காரியம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். அவ ஏதாவது ஒரு பண்ணி வச்சிருக்கானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்கான்னு அர்த்தம். நீ முதல்ல போய் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளு. சரி சீக்கிரம் போயிட்டு வா பஞ்சாயத்துக்கு. நானும் வீட்டுக்கு கிளம்பணும், நேரமாவது. ஈஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் வந்து தான் கூட்டிட்டு போவான். ஒரு 10 நிமிஷம் இருமா, உடனே போயிடாத. ஈஸ்வரன் வந்தாலும் கொஞ்சம் இருக்க சொல்லுமா. நான் இவளை போயிட்டு கூட்டிட்டு பஞ்சாயத்துல என்ன எதுன்னு கேட்டுட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சரி கிளம்ப மாட்டேன், நான் இருக்கிறேன். போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு பைசல் பண்ணிட்டு வா. அப்பாடா, இப்பதான் வயிறே நிறைஞ்சிருக்கு. பாத்தியா, ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு. எல்லாம் சரிதான், ஒரே ஒரு காரணம், எனக்கு பிடிச்ச மீன் இல்லை, அப்புறம் பொரிச்ச மீன் துண்டு இல்லை. இது ஒண்ணுதான் என் மனக்கவலையும். அதனால சோறு நான் கம்மியா சாப்பிட்டுருக்கேன். நாளையில அம்மா கிட்ட சொல்லு, மீனை கண்டிப்பா பொரிச்சு வைக்கணும். இந்த குழம்புல போட்ட மீனெல்லாம் எனக்கு பிடிக்காது, பொரிச்சு வச்சாதான் நான் தட்டில கையை வைப்பேன்னு சொல்லிட்டு. சரியா, தட்டில கையை வைக்க வேணாண்டி. நீ சோத தட்டில கையை வச்சு பாரு, உன் கையை வெட்டிடுறேன். அம்மா என்னம்மா புசுக்குன்னு சோத்து தட்டில கையை வைக்க வேணாம்னு சொல்லிட்டேன். என் உயிரை இதுலதாம்மா இருக்குண்டி இருக்கும்.
சோறு மட்டும்தான் உலகம், அது மட்டும்தானே உனக்கு உயிரே. பொரிச்ச மீன் வேணுமா? பொரிச்ச மீன். வா, நாளையிலிருந்து உனக்கு மண் அள்ளி வைக்கிறேன், அதை தின்னுட்டு படுத்துக்க. மண்ணா? அம்மா, மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாதும்மா, சோறு தானே தின்னணும். ஆய மூடி இல்ல விளக்க மாதிரி பிஞ்சிடும் பாத்துக்க. என்ன மேட்ச் இப்போ உனக்கு? எதுக்கு இப்ப வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்க? ஓ, உனக்கு சோறு வைக்காம மொத்த சோறு நான் தின்னுட்டேனே, அதான் உனக்கு கோவமா? அக்கா அப்பவே உலைய போட்டான். ஏங்கா அப்பவே சோத்து கொலை போட்டல? அரிசி களையே போட்டுட்டேன்டி, இந்நேரம் வெந்துட்டு இருக்கும். பாத்தியா, அரிசியே கழுவி வச்சிடலாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்தோம். வெந்ததுக்கு அப்புறம் உனக்கு எத்தனை தட்டி வேணும் போட்டு சாப்பிடுமா. இது கிளம்பி கோவப்படலாமா? அடியே அம்மா, வர அத்தத்துக்கு உன என்ன பண்றது எனக்கு தெரியலடி. அம்மா, இன்னைக்கு என்ன 7:30 கூட்டி வச்சா? பஞ்சாயத்து ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க, உன்னை பஞ்சாயத்துக்கு கூட்டி வர சொல்லி. ஆஹா, டே சொல்லல போட்டு கொடுத்துட்டியோ? அது சரி, பஞ்சாயத்து கூடங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. பாரு, இதெல்லாம் உனக்கு சர்வசாதாரணம், தூசி மாதிரி தட்டி போட்டுட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நமக்கு? என்னடி திருத்திரு முடிச்சிட்டு இருக்கேன்? அம்மா, இன்னைக்கு என்ன 7:30 கூட்டின? எதுக்கு உன பஞ்சாயத்துல இருந்து ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க சொல்லடி. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. வேணாண்டி, உன்னை பெத்தவ நானு, என்கிட்ட போய் சொல்லி தெரியாத. என்ன பண்ணேன்னு கேட்டேன், சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, வேணும்னா நீ எப்படி பஞ்சாயத்துல கேளு. நான் எதுவுமே பண்ணல. அட்டத்திற்கு தூர போட்டுட்டு எழுந்தேன் கூட வா, அங்க ஆளுங்க கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. ஆமா, தினமும் உன்னை கூப்பிட்டுட்டு பஞ்சாயத்துக்கு போறதே என் வேலையா போச்சு. ஏண்டி அசிங்கமா இருக்குடி, ஒரு பொட்ட பிள்ளைய கூட்டிட்டு போய் பஞ்சாயத்துல அப்பப்ப நிக்க வைக்கிறதுக்கு. நாளை பின்ன நீ வயசுக்கு வந்து உனக்கு மாப்பிள்ள பார்த்து எவனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இங்க வரும்போது உன்னை பத்தி ஊர்ல விசாரிச்சேன். ஒரு நாள் தவறாம பஞ்சாயத்துல வந்து நிக்க அந்த பொண்ணுன்னு சொன்னா உனக்கு எப்படி நான் கல்யாணம் கட்சி பண்ணி பார்ப்பேன். ஆரம்பிச்சிட்டியா நீனு? இப்ப என்ன பஞ்சாயத்துல தானே கூப்பிட்டுருக்காங்க, சோத்தை கூட முழு சத்தியம் விட மாட்டானுங்க போல இருக்கேன். இரு, கையை கழுவிட்டு வரேன், போயிட்டு வருவோம். மரியா, நீ எப்படி வந்த? நான் அப்பவே வந்துட்டேன்டி. பஞ்சாயத்துன்னு சொல்லி வீட்டுல ஆள் விட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. என் அக்கா செம திட்டினா, என்ன புதுசா பஞ்சாயத்துல பேர்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி தான் நினைச்சானே. எனக்கு பயமா இருக்குடி, வாழத்தோப்புல நடந்த எல்லா விஷயமும் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிட மாடி. ஏ லூசன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பார்க்காத பஞ்சாயத்தா இதெல்லாம்? என்ன ஜூஜூபி, நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்குடி. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீ வாயை மட்டும் திறக்காத, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி அப்படியே அமுக்கடி மாதிரி அமைதியா ஆயிரும், மத்ததான் நான் பாத்துக்கிறேன். சரிடி. என் பேரெல்லாம் கெட்டு போயிடாது இல்லடி. இந்த பார்வை நம்புறல, இந்த பார்வை இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது, உன் பேரெல்லாம் இங்க டேமேஜ் ஆகாது. நான் பாத்துக்கிறேன்டி, தைரியமா இரு. பார்வதி சொல்றேன், பாத்துக்கிறேன், தைரியமா இரு. கண்டிப்பாடி, உன்னை மட்டும் நடி பொறிக்க நம்புறல, அந்த நம்பிக்கையோட இரு, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, அங்க என்ன பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு விட்டா நீயும் உன் தோழியும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? சட்டு மாமா. பாரு, என்ன சொன்ன? சேட்டு மாமா, சேட்டு மாமா, எதுக்கு மாமா எங்களை கூப்பிட்டு விட்டீங்க? ஏன் பாரு, உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது? எனக்கு தெரியல தானே கேக்குறேன். நீங்க பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டீங்க மாமா, சிவனேசன் வந்து சொன்னாரு, நானும் வந்து நிக்கிறேன். நீங்க எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் வர கூப்பிட்டு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். என்ன பாரு, எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, சொல்லல, நீ என்ன பண்ண? சொல்லல அண்ணனே, நான் என்ன பண்ண போறேனே? என்ன பார்வதி, பண்றத பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேக்குறேன். நீ என்ன பண்ணன்றதா நான் தலைவருங்க கிட்ட சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரி நீ பண்ணதை ஒத்துக்கிட்டேன், அவங்க கொடுக்குற தண்டனையை வாங்கிக்க. சொல்லல, நான் தப்பே பண்ணலையே. தப்பு பண்ணதானே தண்டனை வாங்குறதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் தண்டனை வாங்குறதுக்கு? சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? பார்வதி, இது பஞ்சாயத்து, இங்கேயும் விளக்கு தண்டை காட்டிட்டு இருக்காங்க. நீ சொல்லலையா கை நீட்டி அடிச்சிருக்க. ஐயோ, என்னது சொல்லலானே? நான் கை நீட்டி அடிச்சனா? ஐயோ ஐயோ, எங்க சொல்லலானே? நான் போய் கையை நீட்டி என்ன மாமா இப்படி என் மேல அநியாயமா பழி போடுறீங்க? சொல்லலானே போய் நான் அடிப்பேனா? அப்படிதான் நான் பண்ண மாட்டேன் மாமா. என்ன சொல்ற? பார்வதி கிட்ட அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லுது, நீ பார்வதி தான் அடிச்சான்னு சொல்ற? ஐயோ தலைவரே, இவ வாழத்தோப்புல வச்சு என்ன அடிச்சா தலைவரே. இவ என்ன அடிக்காம நான் இங்க வந்து பிராது கொடுப்பேனா? அண்ணே சொல்லலானே, நான் போய் உங்களை அடிச்சேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையானே? நீ என்ன அடிக்கலாம், வாழத்தோப்புல வச்சு என்ன கொன்னத்துல கையை நீட்டி அடிச்சாலாம் இப்ப இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறேன். இங்க பாரு, ஒழுங்கு மாறுது, உங்க தப்ப ஒத்துக்கேன். சிவனேசா, எதுக்கு மிரட்டிட்டு இருக்க? பாரு, என்னமா என்ன நடந்தது? நீ என்ன நடந்து சொன்னதானே எங்களுக்கு தெரியும், சொல்லுமா. நான் சொல்லல, நான் அடிக்கவே இல்லை மாமா. இவர் அபாண்டமா என் பேர்ல பழி போடுறாரு மாமா. நேத்து தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருந்தேனா, அப்போ இவரை தெரியாம குடத்துல இடிச்சிட்டேன். அதுக்காக என் பேர்ல இவ்வளோ பெரிய பழி போட்டு இப்ப பஞ்சாயத்து கூட்ட வந்து நிக்க வச்சாரு மாமா. இல்ல தலைவரே, இந்த பொண்ணு போய் சொல்லுது. வாழத்தோப்புல வச்சு என்ன அடிச்சது, என்ன அடி வாங்காம நான் எதுக்கு பஞ்சாயத்து கூட்ட போறேன்? என்ன பார்வதி, அவன் கேட்டா போய் சொல்றேன்னு சொல்றான், நீ கேட்டா அவன் போய் சொல்றேன்னு சொல்றான். இங்க யாரும் உண்மை சொல்றது? சரிங்க மாமா, நான் அடிச்சதாவே இருக்கட்டும். நான் சொல்லல, வாழத்தோப்புல வச்சு அடிச்சதாவே இருக்கட்டும். நான் எதுக்கு மாமா சொல்லல அண்ணன் அடிக்கணும்? அடிச்சதுக்கு காரணத்தை சொல்ல சொல்லுங்க மாமா. என்னடி காரணம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டியும்?
சொல்றேன் பாரு. என்ன சிவனேசா, அத பார்வதி சொல்றானா? என்ன காரணம்? எதுக்காக உன்னை கை நீட்டி அடிக்கணும்? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன நடந்ததோ அது அப்படி சொல்றா. சொல்றேன்டி. நான் சொல்ல மாட்டேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லி உங்க 2 பேரும் இந்த பஞ்சாயத்துல அவமானப்படுத்தணும். என் பேரு சொடல இல்லடி. நீ சொல்ற பாரு, ஏதோ சொல்லிட்டு போறடி, பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்னும் புடுங்க மாட்டான், கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சொடல என்ன நடந்தது நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். தலைவரே என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க தலைவரே. வாழைத்தோப்புக்குள்ள இந்த 2 பொண்ணுங்களும் திருட்டுத்தனமா நுழைஞ்சி வாழை கொலையை திருட பார்த்தாங்க. அதை நான் கையும் களமா பிடிச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு அவமானம் தாங்க முடியாம என்னை கை நீட்டி அடிச்சிட்டான். பாரு, என்னடி இந்த ஆள் இப்படி அபானமா பழி போடுறானே. அட பாவி, நடந்ததை இவன் மாத்தி விட்டுட்டான். கவலைப்படாதடி, நான் இருக்கேன்ல. மாமா, நாங்க அப்படி திருடதான் போனோம்னு வச்சுக்கோங்க மாமா. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க மாமா. சரி, அதுக்கு ஆதாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அடிச்சேன்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க மாமா. அந்த ஆதாரத்தை காட்டுங்க, நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் மாமா. தலைவரே என்ன காரணம்னு கேட்டீங்க, காரணத்தை சொல்லிட்டேன். இப்ப ஆதாரத்துக்கு நான் எங்க போறது? ஆதாரம்லாம் என்கிட்ட இல்ல. அது எப்படி மாமா, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவர் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. நான் தப்பு பண்ணல மாமா, தப்பு பண்ணேன்றாருல, அதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இல்லையா, நான் அடிச்சேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்காவது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணனா இல்லையா. இதுவும் சரிதான். அந்த புள்ள சொல்ற சரிதானே சொல்லல. அந்த புள்ள வாழைப்பழ திருட வந்துச்சுன்னு சொல்றேன். அக்கம் பக்கத்துல ஆளுங்க பாத்துருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பாத்துருப்பாங்களா? கூட்டிட்டு வா. சரி அதுதான் இல்ல, நீ அடி வாங்கணும்னு சொல்றல, அந்த புள்ள உன்னை அடிச்சதுன்னு சொல்றல, அதையாவது ஆளுங்க பாத்துருக்கணும்ல, அதையாவது கூட்டிட்டு வா. ஏதாவது ஆதாரத்தை காட்டு. பார்வதி பேர்ல என்ன தண்டனை கொடுக்குமோ நான் கொடுக்குறேன். தலைவரே நான் சொல்றதுதான் தலைவர் ஆதாரம். இந்த பொண்ணு என்ன அடிச்சான். நான் அடிச்சேன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. நீங்க ஆதாரத்தை கொடுங்க, நான் தான் தப்பு பண்ணி ஒத்துக்கிறேன். அடிச்சதுக்கு ஆதாரம் தானே வேணும், என்கிட்ட இருக்கு. நம்ம ஈஸ்வர பாண்டி வந்தாலே பஞ்சாயத்து முடிஞ்சதானே அர்த்தம். ஈஸ்வர பாண்டி என்னப்பா ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்னப்பா ஆதாரம்? பஞ்சாயத்து ஈஸ்வரன் நம்பும். ஏன்னா ஈஸ்வரன் பொய்யே சொல்ல மாட்டாரு. அப்படி அடிச்சுட்டான் இந்த பஞ்சாயத்துல நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முடிச்சிட்டு இருக்கேன். ஏய் அமைதியா இருடி, ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் அமைதியா இரு. என்னப்பா ஈஸ்வர் நீ என்ன சொல்ல வர? சொல்லதானே வந்திருக்கேன், சொல்றேன் தலைவரே. சொல்லிட்டா போச்சு. இப்ப இந்த என்ன சொல்ல போறேன்னு தெரியல. ஐயோ இப்ப உனக்கு என்னையா இந்த பஞ்சாயத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? பாரு பஞ்சாயத்துனா யார் வேணாலும் வந்து பேசலாம். நீ எப்படி ஈஸ்வர் இந்த கேள்வி கேட்கலாம்? தப்புமா? அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் வயசுல மூத்தவன்ல இப்படி நம்ம பேசலாம். மாமா இல்ல மாமா, பஞ்சாயத்து என்னமோ எனக்கும் சொல்லலான்னு இருக்கணும். இதுல இவர் இங்க வந்தாரு, இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்க போய் தானே வந்திருக்கான். நீ சொல்லலையும் அடிச்சேன் இல்லையான்னு ஆதாரம் கேட்டலாம். ஆதாரம் என்கிட்ட இருக்கு, காட்டவா? அப்படி சொல்லுங்கண்ணே. நல்ல வேலை ஆதாரம் இல்லையேன்னு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டு இருந்தேனே. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப நன்றிண்ணே. அந்த ஆதாரத்தை எடுத்து பஞ்சாயத்துல காட்டுங்கண்ணே. அப்பதான் இவளுக்கு தக்க தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை தானே கொடுத்துட்டா போச்சு. என்ன ப்ரூஃபா காட்டிடுவா? ஐயோ இந்த ஒரு வில்லங்க பிடிச்சோம், என்ன வச்சிருக்கான்னு தெரியல. ஐயோ இரு நான் வரேன், இரு. ஐயோ என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஆகாது. நீ சும்மா சும்மா அடிக்கடி என் விஷயத்துல தலையிட்டே இருக்க. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஒழுங்கு மறதியா வந்த வழியை பார்த்து திரும்பி போயிட்டே இரு சொல்லிட்டேன். இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்காதடி. இப்படிலாம் பக்கத்துல வந்து நின்னு வச்சுக்கேன் மாமா வர்ற மாதிரி மாறிடும். எப்படி வசதி? உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஒழுங்கு மாதிரி வந்த வழியை பார்த்துட்டு போயிடு. என்ன நடந்தது தெரியாம சும்மா என்ன போட்டு கொடுக்கறதுக்கு வந்து நிக்காத சொல்லிட்டேன். போட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணி தாண்டி வந்திருக்கான். ஊர் ஃபுல்லா சண்டியை தண்ணி பண்ணிட்டு தெரியும். அவனை எப்படி அடக்கிறது? இப்படிதானே அடக்கணும். அதான் போட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஓ போட்டு கொடுக்க போறீங்களா? யோ ஆமா, நான் அந்த அடிச்சதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? சும்மா ப்ரூஃப் இல்லாம இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத. இங்க பேர் சும்மா வாய்ஸ் ஆடாலாம் விட்டுட்டு இருக்காத. ஒழுங்கு மாதிரி வந்து வழியை பார்த்துட்டு போயிடு. இல்ல இங்க உனக்கு தான் அசிங்கமாக பாத்துக்கா. ஏண்டி ப்ரூஃப் இல்லாம நினைப்பானா? ப்ரூஃபோட தான் நினைக்கிறேன். ஓ சும்மா பீத்திக்கிட்டு இருக்காத. என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? காட்டு பாக்கலாம். அதுக்கு என்ன காட்டிட்டா போதும். நீ கேட்டனா காட்டாம இருக்கலாம். இப்பவே காட்டுறேன்.
ஓய் மாலத்தப்பில் வச்சு சொடலையே நீ கொன்னத்தில் பொடிச்சுன்னு ஒரு ஆள் விட்டு பார்த்தியா அப்பா அறையும் அது சும்மா சொல்லக்கூடாது ஆளாக்கு சைஸில் இருந்துக்கிட்டேன் என்ன அடி அடிக்கிறேன் கண்ணு மொழியெல்லாம் வெளில வந்துருச்சு உனக்கு அதான் அந்த சீன் அப்படி விடலாமா அந்த சீனை நான் என் ஃபோனில் வீடியோவை கேப்சர் பண்ணிட்டேன்டி வீடியோவா? யோ போய் சொல்லாத. சும்மா நான் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டேன். என்கிட்ட பாவலை கட்டாத. நாங்கள் அங்கே இருக்கும்போது யாருமே இல்லையே. சுற்றி முற்றி பார்த்துதான் அவனை நான் அடிச்சேனே. சும்மா போய் சொல்லாத. அடி சொல்லு வந்து சண்டியா தன்னை பண்ணது எவ்வளோ அழகாக ஒத்துக்கிறேன். ஏய் நான் போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. உண்மையாகவே என்கிட்ட வீடியோ இருக்கு பார்க்குறியா? உண்மையாகவே இருந்தாலும் வச்சிருக்கானோ? வச்சிருக்கேன்டி வீடியோவை வச்சிருக்கேன் பார்க்குறியா? எப்படி எவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. மாமா நல்லா படம் எடுக்கிறாங்கடி. ஐயோ கடவுளே, இப்போ இந்த ஆள் இதை காமிச்சா மரியாவோட பிரச்சனை இங்கே சொல்கிற மாதிரி ஆயிடுமே. என்ன பண்ணி தொலைகிறது? யோ இப்போ உனக்கு என்ன வேணும்? இதை நீ காட்டக்கூடாதா? நான் என்னையா பண்ணணும்? பரவாயில்லையே சில வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியா? ஒன்றும் வேணும் என்ன மாமான்னு கூப்பிடு. மாமான்னு மட்டும் கூப்பிடு. அது போதும்டி. இந்த பஞ்சாயத்தை இல்லாமல் ஆக்கிடுவேன். மாமாவா? அதை மட்டும் என்னால் கூப்பிடவே முடியாது. யோ கூப்பிட மாட்டேங்க. என்னையா பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டோம். பஞ்சாயத்தில் இதை போட்டு காட்ட போகிறேன். பஞ்சாயத்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாமோ போட்டு காட்டுறேன். யோ என்ன மிரட்டுறீங்க? நான் யாருன்னு தெரியும்ல? பார்வதி பாரு. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா என்ன? ஜிஜிபி மாட்டு இதை நானே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். மாமானு கூப்பிடுமா மாமானு? மூஞ்ச மோகரைங்க பாரு. சதா பையா அதெல்லாம் கூப்பிட முடியாது. நீ என்ன பண்ணுற பண்ணிக்கோ. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோயா. இந்த பஞ்சாயத்தை ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணிப்பேன். சிலவண்டு நல்லா யோசிச்சுக்கோ. மாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா பஞ்சாயத்தே இல்லை. ஆனால் நீ கூப்பிடலன்னு வச்சுக்கேன். கூப்பிடலாம் என்ன பண்ணுவேன்? பஞ்சாயத்துல போட்டு கொடுப்பேன் அவ்வளோதானே. என்ன தானே போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுத்துக்க. இங்கே பாரு என்னை மட்டும் தான் போட்டு கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு மாதிரியாக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது. என்ன வேணாலும் போட்டு கொடுத்துக்க. பஞ்சாயத்தில் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. என்ன பண்ணுற பண்ணிக்கையா பையா? என்னையா ஈஸ்வர் ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன். என்னையா? ஆமாங்க இந்த ஃபோனில் இருக்கு. இதை பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். பாரு என்னடி அந்த ஃபோனில் என்னடி வச்சிருக்காரு? நீ பாரு என்னடி இது? ஏய் நீ பயப்படாத. உன் பேர் வெளியில் வராது. என்னதான் இருந்தாலும் போட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். போட்டு கொடுத்துக்கிட்டோம். நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினச்சும் பயப்படாத. நான் முதல்ல சொன்னதுதான். எது கேட்டாலும் வாயை திறக்காத அமைதியா இரு. என்னடி பாரு எனக்கு அதுதானே நீ பேச வந்த. எனக்கு அதுதானே நான் அடிச்சேன். இப்போ உன் பேர் இப்படி ஆச்சுன்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கும்டி. பேசாம நம்மள உண்மையை சொல்லலாம்டி. என்ன சொல்ல போறேன்? அந்த ஆளுங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணோம். அதனால நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்ல போறியா? இங்கே பாரு எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இப்படிலாம் சொல்லாத. நாளைக்கு உன்னால் வெளியே தலை காட்ட முடியாது. அமைதியா இரு. நான் பார்த்துக்கிறேன். சொல்லல வீடியோ பார்த்தேன். என்ன சொல்லல இதெல்லாம்? தலைவரே என்னாச்சு தலைவரே? என்ன காமிச்சார் ஈஸ்வரன்? என்ன காமிச்சானா? நடந்ததான் காமிச்சிருக்கான். எதுக்கு அந்த 2 சின்ன பொண்ணு மேலே அபரமா பழி போடுறேன்? பாரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவாதான். ஆனால் உன்னை அடிச்சான்னு சொன்ன பாரு அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டேன்னு நானும் நினைச்சேன். இப்போ வீடியோ பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவள் அப்படி ஒரு தப்பை பண்ணவே இல்லைன்னு. இல்லை தலைவரே இந்த பொண்ணு என்ன அடிச்சது தலைவரே? சொல்லலை. சும்மா அந்த 2 சின்ன பொண்ணு மேலே ஏதாவது ஒரு பழியை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பொய்யை 9 வாட்டி சொன்னால் உண்மையாயிடாது பார்த்துக்கேன். அந்த 2 பொண்ணுங்களும் வாழைத்தொப்புல வந்துருக்குங்க விளையாடி இருக்காங்க. அவ்வளோதான் வந்த தடம் தெரியாமல் அமைதியாக போயிருக்காங்க. வாழை கொலையை திருடிச்சாமா இவர் பார்த்தாராமா. அதை பார்த்த உடனே அந்த பசங்க அசிங்க தாங்காம உன்னை கை நீட்டி அடிச்சது என்னென்ன போய் சொல்லியிருக்கேன் நீங்க? சொல்ற ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த பொண்ணுங்க 2 வந்திருக்காங்க விளையாடி இருக்காங்க. வந்த தடம் தெரியாமல் அமைதியாக போயிருக்காங்க. உங்களுக்குலாம் வேலை வெட்டியில் நினச்சிட்டு இருக்கேன். சும்மா உன்னை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்கேன். இங்கே பாரு சொல்ற நீ எங்கள் நேரத்தெல்லாம் வீணடிச்சிட்டேன். அதுக்கு நீ இந்த பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும். பஞ்சாயத்துக்கு மட்டும் வயசு பொண்ணுங்க மேலே அபாண்டமாக பழிய போட்டிருக்கேன். அந்த பொண்ணுங்களுக்கும் நீ அபராதம் கட்டணும். பஞ்சாயத்துக்கு 15,000மோ அந்த பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு 10,000மோ நீ கொடுக்கணும். ஆக மொத்தம் 35,000. இன்னைக்கு சாயங்காலத்துக்குலாம் அபராத பணம் பஞ்சாயத்துக்கு வந்து சேரணும் சொல்லிட்டேன். தலைவரே அது அதான் சொல்லிட்டார்ல என்ன ஒழுங்கு மாதிரி அபராத பணத்தை காட்டு. அப்படி பாரு மரியா நீங்க 2 பேரும் சாயங்காலம் வந்து பணத்தை கையில் வாங்கிக்கோங்க. சரியா? நீங்க வீட்டுக்கு போமா. உங்களை கூப்பிட்டதுக்கு இந்த பஞ்சாயத்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்குது. சாரிம்மா. சரி மாமா. சரிண்ணே அப்புறம் இதுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டேன். நேரத்தை வீண் அடிச்சிட்டோம். இந்த சுடலும் இன்னொரு தடவை ஏதாவது பஞ்சாயத்துன்னு கூட்டிட்டோம். அப்புறம் தானே இருக்கேன். வாங்கண்ணே கிளம்புவோம். டேய் வாட கிளம்புவோம். என்னங்கண்ணே உங்க மாமா பொண்ணுன்றதுனால பஞ்சாயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க போல இருக்க. தப்பு பண்ணவள தப்பிக்க வச்சுட்டீங்களா? இதெல்லாம் அநியாயண்ணே. என்ன சொன்ன? அவ தப்பு பண்ணணும். அவ தப்பு பண்ணாம யார் மணி கை வைக்க மாட்டாடா. அது எங்க பரம்பரை ரத்தம். லீவு தானே வாழத்துக்கு வேலைக்கு வந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க பொறம்ப நாய் நீ. உன்ன அடிக்காம கொஞ்சம் வளம். ஏய் அவ ஒரு அடியோட விட்டு வச்சுன்னு சந்தோஷப்படுறான். யாரும் வராம இருந்தா உன்னை தூக்கி போட்டு மெதிச்சிருப்பான்.
அப்படிப்பட்ட பரம்பரைடா எங்களுது. அண்ணே அது பார்க்குறான் இவ்வளோ பண்ணணும் நம்ம பண்ண தப்பு சொல்லாமல் விட்டுட்டானா? அதுவும் பொண்டாட்டி புள்ள முகத்துக்காக மட்டும்தான் விட்டுருக்கேன். சே, நீ இப்படிப்பட்ட தப்பு பண்ண உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சோம் உன்னை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டோம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. போடா, ஆம்பளைனா என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம். இனி இந்த மாதிரி தப்பு ஏதாவது பண்ணணும்னு கனவுல கூட நினச்சிடாத. அப்படி நினச்சேன் அப்போ வேற மாதிரி ஆயிடுவோம், பார்த்துக்கோ. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, அது பொண்டாட்டி புள்ள முகத்துக்காக மட்டும்தான் இப்போ ஒன்று விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு ஏதாவது நீ பண்ணனு தெரிஞ்சது போ, இதுதான் லாஸ்ட் வார்னிங். போடா. மன்னிச்சிருங்கண்ணா, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா. டேய், அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ. சரிங்கண்ணா. அம்மா தங்கச்சி மன்னிச்சிரும்மா, நான் பண்ணதான் தப்பு. சாரிம்மா. பாரு மன்னிச்சிரும்மா. சரிங்கண்ணா. அடச்சி போடா. ஓய், என்ன பஞ்சாயத்தையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டேன். இப்போ மாமன் கூப்பிடலாமே, கூப்பிடுறியா? மாமா உன்ன யோ அவனுக்கு சொன்னதுதான். அடச்சி போயா. அப்படிங்க ஒன்று. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நல்ல நேரத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அப்புறம் இந்த சில்வன் கூட தானே சுற்றிட்டு இருக்கான், இல்லாத ரவுடி தானே பண்ணிட்டு இருக்கான். இவ கூட சேர்றவனுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லைன்னா எப்படிமா? உனக்கு ஒன்றுனதும் அவள் வந்து அந்த அடி அடிச்சிருக்கான். அந்த தைரியம் உனக்கும் வரணும்ல. அப்படி தைரியம் வந்தாதான் எவனும் பக்கத்தில் வரதுக்கே பயப்படுவான். இல்லைண்ணா அது இனிமே தைரியமா இருமா. நீ தைரியமா இருந்ததான் எவனும் பக்கத்தில் வரதுக்கே பயப்படுவான், புரியுதா? அப்புறம் சில்வண்டு என்னடா மாமானு கூப்பிடாமலே பஞ்சாயத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டானேன்னு பார்க்குறியா? அது உன் நேர்மைக்காக தான். உன் ஃப்ரெண்டு பேர் வெளில வரக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தியா? அந்த ஒரு நேர்மைக்காக தான், சரியா? ஆனால் உன்னை மாமானு கூப்பிட வைக்காம விட மாட்டேன்டி சில்வண்டு. மாமானு ஒன்று நானு அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ரொம்ப ஆசைப்படாத. மாமனு கூப்பிடவே மாட்டேன். சரிதான் போயா. ஏய் வேணாண்டி, என்கிட்ட சவால் விடாத. நான் நினச்சிருந்தா எப்பயும் உன் மாமானு கூப்பிட வச்சிருப்பேன். சில்வண்டா இருக்கேன் என்னதான் போனா கூட விட்டு வச்சிருக்கேன்டி. பார்த்துக்கிட்டே இரு, சீக்கிரமே உன் வாயால் என்ன மாமானு கூப்பிடுவேன். கூப்பிட வைப்பான்டி. ஒரு தடவை 1000 தடவை கூப்பிட வைப்பேன் சில்வண்டு. காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேன், காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேன். பஞ்சாயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா மாமனு கூப்பிட்டு வேணும். மூஞ்சி பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு அது பறந்து வந்தா ஹாய்ப்பா, என்னப்பா முறை மாமன் சீரிஸ் பார்த்தீங்களா? ஆமாம் டியர்ஸ், ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சில்வனோட அட்ராசிட்டிஸ் எப்படி இருந்தது? இன்னும் நிறையா இருக்குது, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கு பாருங்கள். அப்புறம் நம்ம ஹீரோட என்ட்ரி எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நம்ம சில்வண்டும் அவங்க அக்காவும் சேர்ந்து பேசுகிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? அப்புறமேட்டு வந்து நம்ம பாட்டி, இன்னொரு லக்ஷ்மி பாட்டி, அப்புறம் கஸ்தூரி அம்மா, இவங்க எல்லாரோட கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? அப்புறம் நம்ம பஞ்சாயத்து கான்வர்சேஷன் அது எப்படி இருந்தது? எந்தெந்த சீன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஹைப் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சரண்யா சிஸ்டர், அவங்களுடைய டாட்டர் லக்ஷத்ரா, அவங்களுக்கு இன்றைக்கி 7th பர்த்டே. விஷ் பண்ணிடுமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லக்ஷத்ரா டியர். நீங்கள் இன்றைக்கி போல் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க டியர்ஸ். ஓகே ஓகே, பாய். ஹாப்பி சண்டே டியர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். ஹாப்பி சண்டே.